உங்களுக்கும் சளி பிடிச்சிக்கின்னு மூக்கு அடிச்சுக்கின்னு தலை ரொம்ப பாரமா இருக்கா? அப்பனா இது மாதிரி ஒரே ஒரு டைம் ஆவி பிடிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும். இதுக்கு தேவையான பொருள் தைல மரத்தோடைய தயா, நொச்சி தயா, வேப்ப மரத்தோடைய தயா. இது எல்லாமே சாதாரணமா நம்ம கிராமத்துல கிடைக்கும். கண்டிப்பா நம்ம எல்லார் வீட்லயும் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு குண்டா வச்சிருப்போம். அந்த குண்டாவுல கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு நம்ம வச்சிருந்த தைலம் தயா, நொச்சி தயா, வேப்பல இது மூணையும் அந்த குண்டாவுல போட்டு மேல ஒரு தட்டை போட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் அந்த அடுப்பு நெருப்புலயே 2 துண்டு செங்கலையும் போட்டு நல்லா இது மாதிரி திகு திகுன்னு எரிய வைக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே அடுப்புல இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதுல கொஞ்சோண்டு கல்லு உப்பையும் போட்டு இது மாதிரி இறக்கி நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த செங்கல்லையும் எடுத்து அதுல போட்டுடணும். அதுக்கப்புறம் யாருக்கு சளி பிடிச்சிக்கின்னு மூக்கு அடிச்சுக்கின்னு தலை பாரமா இருக்குதோ அவங்கள ட்ரெஸ் அவுத்துட்டு கீழே உட்கார வச்சு அவங்க மேல ஒரு பெட்ஷீட்டை போயிட்டு நல்லா காத்து போகாத மாதிரி மூடிடணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தம்பி மேல இருக்கிற பெட்ஷீட்டை திறந்துட்டு தம்பியை பார்த்தாக்கா தம்பி மேல வேர்வை நல்லா முத்து முத்தா வர ஆரம்பிச்சுது. முக்கியமா இது மாதிரி ஆவி பிடிக்கும் போது மூச்சை வாயாலையும் மூக்காலையும் நல்லா ஈத்து விடணும். அப்பதான் இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தம்பி அடிக்கடி இது மாதிரி உனக்கு சளி மூக்கடிப்பு தலைபாரம் இருந்துச்சுனாக்கா மாசத்துக்கு 2 நாளைக்கு இது மாதிரி ஆவி பிடி. அப்படி நீ இது மாதிரி ஆவி பிடிக்கும் போது உன்னோட தலையில இருக்கிற நீர்லாம் இறங்கிடும், உன்னோட தலைபாரமும் போயிடும், உனக்கு இருக்கிற சளி மூக்கடிப்பு பிரச்சனையும் போயிடும். ஆனா இது மாதிரி ஆவி பிடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட உடம்புல வர வேர்வை காயணும்னு சொல்லிட்டு ஃபேன் காத்துல போய் உட்கார கூடாது. மேல எதனா ஒரு துணியை வச்சு லேசா தொடச்சு விட்டா மட்டும் போதும். சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஆவி பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்.